ஹே கைஸ், நான் உங்கள் Geekytamizha. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து Poco X8 Pro Max ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கொடுக்குற ப்ரைஸுக்கு வேறு லெவலான ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்பாக்சிங் வந்து பண்ணலாம். பின்னாடி பக்கம் நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து ஃபுல்லாக ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து பிளாக் 12GB RAM 256GB வேரியன்ட் தான் நம்மளுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து நம்மளுக்கு 50,999 வந்து நம்மளுக்கு ப்ரைசிங் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம் கரெக்டான ப்ரைசிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 43,000 rupees வந்து பண்ணியிருக்காங்க. 512GBக்கு 47,000 rupees வந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் 3,000 rupees கார்டு ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வேறு லெவலான ஒரு ப்ரைசிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு இன்னொரு போக்கோ அப்படின்னு சொல்லி பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரப்பர் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா கேஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பக்கத்தில் வச்சிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்டர் நம்மளோட ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை பிடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம ப்ரீமியமாக இருக்குது. பேக்லையும் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சைட்லையும் நமக்கு வந்து மெட்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோன் வந்து நம்மளுக்கு செம ப்ரீமியமாக, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம குவாலிட்டியாக வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நமக்கு 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நமக்கு வந்து 9000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. வித் வந்து நம்மளுக்கு 100 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ரிவர்ஸ் சார்ஜிங் வந்து நமக்கு 27 வாட் வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து கேமராவில் அந்த RGB லைட்டும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு 6.83 inch 2K HDR10+ 120Hz OLED டிஸ்பிளே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 nits வந்து ஹை பிரைட்னஸ் மோட் நமக்கு வந்து போகுது. அதே சமயத்தில் பீக்கில் வந்து நமக்கு 3500 nits வரைக்கும் நமக்கு வந்து போகுது. அண்ட் Gorilla Glass 7 கொடுத்துருக்காங்க. 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வித் வந்து நம்மளுக்கு டால்பி அட்மாஸ் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து 2 நானோ சிம் வந்து போட்டுக்கலாம். இல்லாட்டி ஒரு நானோ சிம் அப்புறம் ஒரு இசிம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு இசிம் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து உங்களால் மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியாது. வெறும் சிம் கார்டு மட்டும் தான் உங்களால் வந்து போட்டுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து இன்னொரு ஸ்பீக்கர் வந்துருக்கு. அதே சமயத்தில் இதில் வந்து நமக்கு ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நமக்கு NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். உங்கள் டிவி எல்லாமே நீங்கள் வந்து ஐஆர் பிளாஸ்டர் ஸ்பீக்கரும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைடில் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டன் வந்து ஒரு நல்ல ஒரு ரெட் கலரான ஒரு அவுட்டர் லுக்கோடு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து நமக்கு IP66, IP68 அப்புறம் IP69 அண்ட் 69K சப்போர்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. வெறும் அந்த ஆண்டனா லைன்ஸ் மட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் 5G. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 14 5G பேன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஏர்டெல்லையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதே சமயத்தில் ஜியோலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 5Gயில் வந்து நம்மளுக்கு எந்த குறையும் இல்லை. 5G வந்து நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருக்கு. அதே சமயத்தில் இதில் வந்து நம்மளுக்கு Wi-Fi 7 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா லேட்டஸ்ட்டான டெக்னாலஜி சப்போர்ட்டும் நம்மளுக்கு வந்து போக்கோ கொடுத்துருக்காங்க. சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 9500S வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு வேறு லெவலான ஒரு சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். பெஞ்ச்மார்க்ஸ் எல்லாமே நீங்களே பார்க்கலாம். அதே சமயத்தில் த்ராட்டிலிங் டெஸ்ட்டும் ரன் பண்ணி பார்த்தோம். ரொம்ப வந்து நமக்கு த்ராட்டிலிங் வந்து எதுவுமே பண்ணல. அண்ட் ஸ்டோரேஜ்லாம் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா UFS 4.1 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் DDR5X RAM வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் கட்டிங்கும் பண்ணல. நமக்கு வந்து எல்லாமே லேட்டஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வேறு லெவலில் ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸில் ஒரு 100 வாட் சார்ஜர் சப்போர்ட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 வாட் சார்ஜிங்கும் இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் நீங்கள் வேறு ஃபோன்ஸை வந்து 27 வாட்டில் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம். அண்ட் 100 வாட் PD சார்ஜிங்கும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு குறையும் வைக்கல. அண்ட் அப்புறம் நமக்கு வந்து ஒரு USB Type-C 2 Type-A கேபிள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோனோட ஓவர்வியூ வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. அண்ட் ஃபோன் வந்து செம்ம ப்ரீமியமாக இருக்குது. பயங்கரமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்து வச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோனை வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து வேறு லெவலான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ரொம்ப அழகாக இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து ஃபோன் வந்து செம்ம ஃப்ளூயிடாக சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் நமக்கு சில எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸும் உங்களால் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் உங்களால் வந்து எல்லாமே வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து இவங்களோட ஆப் ஸ்டோர் வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப் ஸ்டோர் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஆஃப் பண்ணணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆப் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஆப் ஸ்டோர் வந்து ஆப்வியஸ்லி நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைலர். ஸோ டைலரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கூகுள் டைலர் வந்து கொடுக்கல. இந்த ஷாமியோட டைலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து அந்த கால் ரெக்கார்டிங் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மெசேஜிங் அப்ளிகேஷன். ஸோ மெசேஜிங் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு கூகுள் மெசேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வித் நமக்கு வந்து RCS சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டைலர் வந்து நம்மளுக்கு ஷாமியோட டைலர் இருக்குது. மெசேஜிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கூகுளோட மெசேஜிங் அப்ளிகேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸ்க்கு போவோம். செட்டிங்ஸில் போயிட்டு அபவுட் ஃபோன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன். ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு கிரேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் லேட்டஸ்ட்டான நமக்கு வந்து செக்யூரிட்டி பேட்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹைப்பர் OS வெர்ஷன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். என்ன ஹைப்பர் OS வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கே வந்து காட்டுறேன், லேட்டஸ்ட்டான சாஃப்ட்வேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஹைப்பர் OS 3.0.1 இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எந்த அப்டேட்டும் இல்லை. இதுவும் நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட்டான வெர்ஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே வேணால் நீங்கள் வந்து அபவுட் ஃபோனில் வந்து பார்த்துக்கலாம். நமக்கு வந்து எல்லா ஸ்பெக்ஸும் இங்கே வந்து டீட்டெயில்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 GB ரேம் இருக்குது, அந்த ப்ராசஸர் என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லி எல்லாமே நமக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் வந்து நமக்கு 256 அண்ட் 512 வந்து நமக்கு கொடுக்குறாங்க. நமக்கு இருக்க பார்த்தீங்கன்னா 256 GB வேரியன்ட். அதில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 220 GB வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. இதில் வந்து உங்களால் மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு 256 வேணால் 256 வாங்கிக்கோங்க, 512 வேணால் 512 வந்து வாங்கிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். இல்லாட்டி ஒரு ஃபிசிக்கல் சிம் ஒரு eSIM தான் உங்களால் வந்து போட்டுக்க முடியும். ஆனால் உங்களால் வந்து மெமரி கார்டு வந்து போட்டுக்கவே வந்து முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து இதில் 9000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 100 வாட் வந்து நம்மளுக்கு சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் PD ப்ரோட்டோக்காலையும் நீங்கள் வந்து 100 வாட் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு வந்து நீங்கள் வயர்டாக ரிவர்ஸ் சார்ஜிங் வந்து 27 வாட் வந்து நீங்கள் சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பேட்டரி அண்ட் சார்ஜிங்கில் அசத்திருக்காங்க. ஸோ எவ்வளோ நேரம் வந்து இந்த பேட்டரி லைஃப் வந்து வருது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சார்ஜிங் டைம், பேட்டரி டெஸ்ட் எல்லாமே வந்து நான் ஃபுல் ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். டிஸ்பிளே பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டார்க் மோட் வந்து ஆப்வியஸ்லி வந்து இருக்குது. அது இல்லாமல் நமக்கு வந்து அடாப்டிவ் பிரைட்னஸ் அந்த ஸ்டஃப் எல்லாமே அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120Hz மோடும் இருக்குது, நமக்கு வந்து டிஃபால்ட் மோடும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மோடு வேணுமோ அந்த மோடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலே சொல்கிறேன், டிஸ்பிளே வந்து நமக்கு ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட ஃபீலிங்கும் பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியமாக இருக்குது. அங்கே வந்து நமக்கு ஷாமி வந்து எந்த விதமான ஒரு அண்டர் கட்டும் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து நமக்கு டிப்பிக்கலான ஹைப்பர் OSோட எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. நிறைய பேர் கேட்குற விஷயம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல நீங்கள் வந்து பார்க்கலாம், நமக்கு வந்து இந்த 10 செகண்ட்ஸும் இருக்குது. அதே சமயத்தில் இப்போ வந்து ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது வந்து ஃபோனை வந்து பார்க்கும்போது மட்டும் நமக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து வேலை செய்யும். ஏன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நமக்கு வந்து எக்கச்சக்கமான ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அங்கே வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஃபோனில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நமக்கு அல்ட்ராசானிக் வேரியன்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இருக்குது. அண்ட் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நமக்கு ரொம்ப அக்யூரேட்டாக அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணது வேறு லெவலான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா. ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா இருக்குது, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20 மெகாபிக்சல் வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து 2x டிஜிட்டல் ஜூம் வந்து ஆப்வியஸ்லி கொடுத்துருக்காங்க. வீடியோவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேக் கேமராவில் வந்து உங்களால் 4K 60 FPS வரைக்கும் வீடியோ வந்து எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து மேக்ஸிமமாக 1080p 60 FPS வீடியோ தான் உங்களால் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வந்து மேக்ஸிமமாக வந்து எடுத்துக்க முடியும். அது இல்லாமல் நம்மளுக்கு தேவைப்பட்ட ப்ரோ மோடு எல்லா மோட்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கோம், அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து லைட்டாக வந்து வார்மாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து செம சூப்பராக வந்துருக்கு. ஹெச்டிஆரும் நமக்கு வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த கார்ஸ் எல்லாமே நம்ம வந்து போக்கோல தான் எடுத்தோம். எந்த அளவுக்கு வந்து அழகாக ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்குது. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவர் சேச்சுரேஷன்லாம் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ சோஷியல் மீடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பக்காவாக வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. அதே சமயத்தில் நைட்லேயும் நான் வந்து ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்தேன். அண்ட் நைட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து நான் சொல்கிறேன் ஃபோட்டோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ஃபோட்டோஸை பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து அந்த கரெக்ஷன் மோட் வந்து ஆனில் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணி ஒரு மேக்கப் போட்ட மாதிரி இருக்குது. அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராகவே இருக்குது. எஸ் டிரெக்ஷன் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். இந்த வரைக்கும் நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கொஸ்டின் கீழே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.